ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஓஎஸ்ஐ மாடல் ஆர்கிடெக்சர். ஓஎஸ்ஐ மாடல் ஆர்கிடெக்சர்னால் எப்படி ஒரு டேட்டா வந்து இன்டர்நெட்டில் வந்து ட்ராவல் ஆகுது, அது எப்படி நம்ம அது வந்து ஒவ்வொரு லேயர் இருக்குது, டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் லேயர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு லேயரையும் தாண்டி எப்படி நமக்கு வந்து யூஸர் வந்து அக்சஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன் டு ஓஎஸ்ஐ மாடல். ஓஎஸ்ஐ மாடல்னால் அதோட அப்ரிவேஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன். இட்ஸ் அ கான்செப்ஷுவல் ஃப்ரேம்ஒர்க். இது வந்து ஒரு கான்செப்ஷுவல் ஃப்ரேம்ஒர்க். அதாவது ஒரு டேட்டா வந்து எப்படி அதோட நெட்வொர்க் ஹைராக்கியில் வந்து ட்ராவல் ஆகுது, ஒவ்வொன்றையும் தாண்டி தான் நமக்கு வந்து ஆக்சஸ் பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே கிடைக்கிது. ஏன் ஒய் டெவலப்ட் இட் அப்படின்னா, ஏன் இதை டெவலப் பண்ணுறோம்? The OSI model was developed to achieve interoperability. It is essential for modern networking. அதாவது இப்போ இருக்கிற மாடர்ன் நெட்வொர்க்கிங்கில் நெட்வொர்க் டிராஃபிக்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இதெல்லாமே கன்ஃபார்ம் தேவைப்படுது. அடுத்து வந்து இதில் வந்து ஃபஸ்ட் லேயரான ஃபிசிக்கல் லேயரில் பார்ப்போம். ஃபிசிக்கல் லேயரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னா, ஹார்ட்வேர் அண்டு டிரான்ஸ்மிஷன் மீடியா, அதாவது ரா டேட்டாவை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணோம். அதுதான் வந்து அது எது மூலியமாக டிரான்ஸ்மிட் பண்ணோம்னா கேபிள்ஸ் அண்ட் வயர்லெஸ் சிக்னல்ஸ் ஆர் யூஸ்டு. இதோட கீ காம்பனன்ட்ஸ் வந்து பிட்ஸ் அண்ட் வோல்டேஜ் லெவல்ஸ், டேட்டா ரேட்ஸ். இப்போ வந்து நெக்ஸ்ட் லேயர் பார்ப்போம், டேட்டா லிங்க் லேயர். இதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னா, ஃப்ரேமிங் அட்ரஸிங் யூஸிங் மேக் அட்ரஸ், அதாவது டேட்டாஸ் எல்லாமே ஃப்ரேம்ஸாக பிரித்து அதோட மேக் அட்ரஸை யூஸ் பண்ணி ட்ராவல் ஆகும். இட் இன்க்ளூட்ஸ் எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன். இந்த லேயரில் தான் எரர் டிடெக்ட் அண்ட் கரெக்ஷனும் நடக்கும். இதோட கீ ப்ரோட்டோகால்ஸ் பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட்டு, வைஃபை அண்ட் TCP. அடுத்த லேயர் நெட்வொர்க் லேயர் பார்ப்போம். நெட்வொர்க் லேயர் வந்து என்னன்னா, இதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து லாஜிக்கல் அட்ரஸிங் வித் ஐபி அட்ரஸ், அதாவது நெட்வொர்க்கில் ட்ராவல் ஆகிற டேட்டாஸோட ஐபி அட்ரஸை வச்சு ட்ராவல் ஆகி அதோட பெஸ்ட் பேத்தை வந்து கேல்குலேட் பண்ணி போகும். ரூட்டிங் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன்ஸ் ஆர் க்ரூஷியல், அதாவது ரூட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் அல்காரிதம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஐபி ஈஸியானது வந்து நமக்கு கிடைக்கும். கீ ப்ரோட்டோகால்ஸ் வந்து ஐபி, மெயினாக அந்த லேயர் வந்து ஐபி தான், ஐபி அட்ரஸ் வச்சு ட்ராவல் பண்ணும். நெக்ஸ்ட் லேயர் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயரில் வந்து ரிலேபிள் ரெண்டு டைப் இருக்குது, ரிலேபிள் டேட்டா, அன்ரிலேபிள் டேட்டா. இது வந்து செக் பண்ணும். ரிலேபிள் டேட்டாவாக இருந்துச்சுன்னா டிரான்ஸ்மிட் பண்ணும், அன்ரிலேபிளாக இருந்தால் கொஞ்சம் அதுக்கு ஒரு இதெல்லாமே திருப்பி வந்து பேக்கில் சென்ட் பண்ணிடும். இப்போ ரிலேபிள் டேட்டானா சென்ட் பண்ணிடுது, அன்ரிலேபிள் டேட்டானா அதை செக்மெண்ட் பண்ணணும், ஃப்ளோ கண்ட்ரோல் செக் பண்ணிவிட்டு கன்ஜஷன் கண்ட்ரோல் இது எல்லாத்தையுமே செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு திருப்பி அனுப்பிடும் பின்னாடி முதல்ல இருந்து வர மாதிரி. தீஸ் எலமெண்ட்ஸ் இன்ஷூர் ஸ்மூத் டெலிவரி. இப்படி முதல்ல இருந்து வர்றதுனால நமக்கு ஸ்மூத் டெலிவரியாக கிடைக்குது நமக்கு. இதோட கீ ப்ரோட்டோகால்ஸ் வந்து TCP, UDP. அடுத்து செஷன் 5 to 7 வந்து என்னன்னா, செஷன் லேயர்ஸு, ப்ரெசன்டேஷன் லேயரு, அப்ளிகேஷன் லேயரு. செஷன் லேயர் எதுக்குன்னா, மேனேஜ் டயலாக் பிட்வீன் டிவைசஸ், அதாவது ஒரு 2 டிவைஸுக்கு இடையில டயலாக்ஸை மேனேஜ் பண்ணும். ப்ரெசன்டேஷன் லேயரில் வந்து ஹேண்டில்ஸ் டேட்டா ஃபார்மட்டிங் அண்ட் என்கிரிப்ஷன். இங்கே தான் டேட்டா ஃபார்மட் ஆகி என்கிரிப்ஷன் நடக்கும். அப்ளிகேஷன் லேயர் ஆஃபர்ஸ் அ யூசர் இன்டர்ஃபேஸ் வித் நெட்வொர்க் சர்வீஸ், அதாவது இந்த லேயர் தான் நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ், ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு வெப்சைட்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான யூசர் இன்டர்ஃபேஸ். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அந்த 7 லேயர்ஸுமே பார்த்தாச்சு ஓஎஸ்ஐ ஆர்கிடெக்சரில். இப்போ வந்து இதோட ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன் பார்ப்போம். எங்கே மெயினாக அப்ளை ஆகுதுன்னா, மெயினாக வந்து வெப் ப்ரௌசிங் யூஸிங் HTTP ப்ரோட்டோகால். நம்ம வெப்சைட்லாம் டெவலப் இது சர்ச் பண்ணுறோம், அது HTTP நம்ம அந்த டேக் இருக்கும் முன்னாடி, அந்த இதெல்லாமே இந்த ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி தான் நமக்கு கிடைக்கிது. அப்புறம் இமெயில் கம்யூனிகேஷன் யூசஸ் SMTP, இமெயில் கம்யூனிகேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகுது. டேட்டா ட்ராவல்ஸ் ஆல் லேயர் இன் ஈச் கேஸ், எல்லாலேயுமே டேட்டா வந்து ட்ராவல்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் எல்லா கேஸ்லேயுமே. கன்க்ளூஷன் வந்து இதோட இப்போ ஃபங்க்ஷன்லாம் பார்த்தோம். இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, மெயினாக ஆஃபர்ஸ் மாடுலாரிட்டி அண்டு இன்ட்ரோபரபிலிட்டி. மெயினாக மாடுலாரிட்டி தான். எதுக்குன்னா, நமக்கு வந்து டேட்டாஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகி ஸ்மூத் டெலிவரிக்கு வந்து அது வழிவகுக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ.